தர்மிளா, திமுக கூட்டணியில் உதயசூரியன் சின்னத்தில் மட்டும் 175 தொகுதிகளில் போட்டியிட இருக்கிறோம் என்றும், கை, முரசு, கதிரருவாள் மற்றும் திமுக கூட்டணியில் உள்ள ஏணி சின்னம் உள்ளிட்ட அனைத்து சின்னங்களுமே நமது கூட்டணிதான் என்ற ஒரே எண்ணத்தில் அடுத்து வரும் நாட்களில் தேர்தல் பணி ஆற்றுவோம் என்று திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் அந்த அழைப்பை விடுத்திருக்கிறார். கடந்த முறை 173 தொகுதிகளில் திமுக போட்டியிட்ட சூழ்நிலையில் இந்த முறை உதயசூரியன் சின்னத்தில் 175 தொகுதிகளில் திமுக போட்டியிடும் என்று திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். கூட்டணி கட்சிகளிடம் திமுக தொகுதி பங்கீடு தொடர் சுமூகமாக நிறைவடைந்திருக்கிறது என்றும், இந்த கூட்டணியில் தொகுதி உடன்பாடில் பல்வேறு சிக்கல்கள் ஏற்படும் என எதிர்க்கட்சியினர் அந்த சதியில் ஈடுபட்ட சூழ்நிலையில் அந்த சதிகளை எல்லாம் முறியடித்து இந்த கூட்டணி வெற்றிகரமாக சுமூக உடன்பாடை எட்டியிருக்கிறது என்று திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். 175 இடங்களில் உதயசூரியன் களம் காண்கிறது என்றும், அடுத்து வரக்கூடிய 3 வாரங்களும் மிகுந்த முக்கியமான வாரங்கள் என்பதால் அனைவரும் ஒருங்கிணைந்து வெற்றியை பெறுவதற்கு பாடுபட வேண்டும் என்றும் திமுக கூட்டணி கட்சியினருக்கும் திமுக தொண்டர்களுக்கும் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் அழைப்பு மற்றும் வேண்டுகோளும் விடுத்திருக்கிறார். திமுக கூட்டணியில் அந்த தொகுதி பங்கீடு தொடர்பாக கற்பனையான விமர்சனங்கள் மற்றும் பல்வேறு முரண்பாடான தகவல்கள் தொடர்ந்து வெளிவந்த சூழ்நிலையில் கூட்டணி கட்சி தலைவர்கள் தமக்கு முழுமையான ஒத்துழைப்பு அளித்ததற்கும் நன்றி தெரிவித்துள்ள திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின், அனைத்து சின்னங்களுமே திமுக கூட்டணியில் உள்ள அனைத்து சின்னங்களுமே, முரசிலிருந்து கை சின்னத்திலிருந்து கதிரறிவாள் சின்னம், சுத்தியல் அறிவாள் சின்னம், இதே போல மற்ற கூட்டணி கட்சிகளின் சின்னத்திற்கும் அயராது வெற்றி பெற நாம் பாடுபட வேண்டும் என்றும் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் அந்த வேண்டுகோளை விடுத்திருக்கிறார். திமுக கூட்டணியில் உள்ள அந்த கட்சிகளுக்கான இடஒதுக்கீடு மற்றும் தொகுதி பங்கீடு ஆகியவை சுமூகமாக நிறைவடைந்திருக்கின்றன என்று திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் அந்த வேண்டுகோள் விடுத்து அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். திமுக கூட்டணியில் உள்ள மற்ற கட்சிகளான காங்கிரஸ் கட்சிக்கு 28 இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. தேமுதிகவிற்கு 10 இடங்கள், விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 8 இடங்கள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 5 இடங்கள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் 5 இடங்கள், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு 4 இடங்கள், கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிக்கு 2 இடங்கள், மனிதநேய மக்கள் கட்சிக்கு 2 இடங்கள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு 2 இடங்கள். இது தவிர பல்வேறு கட்சிகளை இன்று மாலையில் சிறிய கட்சிகளுக்கும் பேச்சுவார்த்தைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கட்சிகள் அனைத்தும் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதையடுத்து 175 இடங்களில் உதயசூரியன் சின்னத்தில் திமுகவின் கூட்டணி கட்சிகளின் வேட்பாளர்கள் களத்தில் போட்டியிடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. உதயசூரியனை போல கை, முரசு, கதிரருவாள், சுத்தியல் அருவாள், ஏணி உள்ளிட்ட அனைத்து சின்னங்களும் வெற்றி பெறுவதற்கு நாம் பாடுபட வேண்டும் என்றும், அடுத்த 3 வாரங்கள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த வாரங்கள் என்பதை உணர்ந்து திமுக கூட்டணி கட்சியினரோடு இணைந்து தேர்தல் பணியாற்ற வேண்டும் என்று திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். திமுக கூட்டணியின் வெற்றியை தடுத்திடும் வகையில் அந்த கூட்டணியில் இருந்து கட்சிகளை உடைப்பதற்கும் வெளியேறுவதற்கும் பல்வேறு விதமான கற்பனையான விமர்சன கருத்துக்கள் வெளியாகி கொண்டே இருந்தது. ஆனால் அனைத்தையும் முறியடித்து இந்த கூட்டணி வெற்றிகரமாக தொகுதி பங்கீட்டை நிறைவு செய்திருக்கிறது என்று திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் கூட்டணி கட்சிகளின் வெற்றிக்கும் திமுகவினர் உழைக்க வேண்டும் என்ற வேண்டுகோளையும் அழைப்பையும் விடுத்து இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். சர்மிளா.